கம்பு கூழ் மாவு. இந்த மாவு தான். இதில் 5 ஸ்பூன் போட்டேன். இது தோசையாக சுட்டலாம், அடையாக சுட்டு சாப்பிட்லாம். ஹாய், வணக்கம். பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று மகளிர் தினம். உலகில் உள்ள அனைவருக்கும் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஹாய், வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாங்க கம்பு கஞ்சி குடிக்கலாம். கம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய், வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாங்க வெயிலுக்கு ஏற்ற கம்பங்கூழ் ரெடி பண்ணுற மாதிரிங்க. கம்பங்கூழ் இதில் 4 ரோட்டா தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதெல்லாம் 5 ஸ்பூன் மாவு, கம்பு மாவு. கடையில் வைக்கிற மாவு இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்சி இருந்தாலும் சரி, 5 கரண்டி போட்டு நல்லா கை விடாமல் நல்லா தண்ணியில் கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இப்படி நல்லா கிண்டுங்க. கிண்டி களிப்பதத்துக்கு வந்தோடனே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ மத்தியானம் 1 மணி. இந்த மத்தியானம் 1 மணி நேரம் நல்லா கை விடாமல் கிண்டி வச்சோம்னா புளிக்கும். நீங்கள் நைட்டு கிண்டி காழம்பரை குடிச்சிங்கன்னா பிடிக்காது. இந்த 1 மணி நேரம் நல்லா உச்சி வெயிலில் தான் நல்லா கிண்டி வைக்கணும். இந்த மாதிரி மண் பாத்திரமாக இருந்தால் நல்லது. மண் பாத்திரம் இல்லாதவங்க சில்வர் பாத்திரத்துலையே இல்லை குக்கரில் வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கலாம். கை விடாமல் கிண்டணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிக்கும். இங்கே பாருங்கள், கை விடாமல் கிண்டுறதுல நல்லா குழன்னு வருது பாருங்கள். இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கெட்டி பதத்துக்கு. மாவு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பதத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இன்னும் ரொம்ப உங்களுக்கு களி மாதிரி கெட்டியாக இருந்தாலும் வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா மறுநாள் காலம்புரை மோர், தண்ணி மொரை ஊற்றி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா அரிஞ்சிட்டு, துவையல், கொத்தமல்லி துவையல், தேங்காய் துவையல், வத்தல், வடம் வரிச்சு உப்பை போட்டு சாப்பிட்டா வெயிலுக்கு இதமான கம்பங்கூழ் ரெடிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கம்பங்கூழ் உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த். சிறுதானிய உணவுகளில் கம்பங்கூழ் நல்லா கெட்டி பதமாக வருது. நல்லா மாவும் வெந்துட்டு. இருங்க, பொழுது விழிஞ்சாலும் எப்படி இருக்குன்னு அந்த கஞ்சி நேற்று கிண்டி வச்சு, இன்றைக்கி மத்தியானம் கிண்டி வச்சது. பொழுது விடிஞ்சோன்னு பாருங்கள் எப்படி இது கட்டியாக இருக்கா, எப்படி கட்டியாக இருக்குது, கட்டியாக இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவு எடுத்து கரைச்சி மோர் ஊற்றி உப்பை போட்டு, வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் அரிஞ்சு போடலாம், இல்லை பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டு, பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு அரைஞ்சி குடிக்கணும். வெயிலுக்கு இதமாக இருக்கும் கம்பங்கூழ். இதுலேயே வடித்த சாதத்தை கொஞ்சம் நைட்டே தண்ணி ஊற்றி இதுலேயே கொஞ்சம் கட்டிங் அரிசி இருக்குல்ல, அதை நல்லா வேக வச்சு அதில் கரைச்சிக்கணும். இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கூழ் எடுக்கிறோம். எடுத்து இதில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த கூழை எடுத்து இதில் போட்டு கரைச்சிக்கணும். போட்டேன்
இப்போ வெங்காயம் ஐஸாக வெட்டியிருக்கேன், அதையும் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு. இப்போ தயிர், புளிச்ச தயிர் கொஞ்சம், அதான் நல்லாயிருக்கும். இப்போ கையால் கரைச்சிக்கணும் நல்லா, கட்டி இல்லாமல். இப்போ இந்த கேவூர் கூழை இதில் ஊற்றி குடிக்கும். இந்த கூழ் கம்பங்கூழுக்கு தேங்காய் துவையல், தேங்காய் பொட்டுக்கடலை துவையல், நெல்லிக்காய் ஊறுகாய், பச்சை மிளகா. இன்னும் இதுக்கு கருவாடு தொக்கு வச்சு செய்யலாம், சாப்பிட்லாம். அடுத்தது மோர் மிளகா வறுத்து வச்சுக்கலாம். கலர் வத்தை இருக்குல்ல, அது வறுத்து வச்சுக்கலாம். கொத்தரங்காய் வத்தை, இதெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கம்பங்கூழ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிலுக்கு இதமான கம்பங்கூழ் ரெடி.